இப்போ நம்ம குரூப் 4 2024 நடந்த 25 கொஸ்டின்ஸையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி குரூப் 4 2022 நடந்த 25 கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வீடியோ போட்டுருப்பேன். அதனால தான் இதோட நம்பர் நான் கண்டினியூவேஷனுக்காக 26 நான் எவ்வளோ சம்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டினியூவேஷனாக நம்பர் கொடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. The radius of a conical tent is 700 cm, height is 24 cm. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangle canvas is 4 meter. கீத்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கீத்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு துணியை கொடுத்து இந்த துணியில் கோன் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துணிக்கையோட விது, அதாவது இப்படி ஒரு துணி இருக்குது, அந்த துணியை வச்சு கோன் செய்கிறாங்க. ஓகே, அந்த துணியை வச்சு இந்த துணியில் கோன் செய்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த துணியோட விது கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வித் ஆஃப் த கேன்வாஸ் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதோட எல் வந்து தெரியாது. நம்மளுக்கு கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொன்னது இதோட லென்த்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோனுக்கு என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து வரும் இல்லையா, இதான ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 700 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கோனோட ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24 மீட்டர். இந்த இடத்துல நோட் பண்ணணும், 24 மீட்டர் ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கலாமா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? ஸோ அப்போ என்ன வரப்போகுது? 7 மீட்டர்னு வரும் இல்லையா? இது முடிக்க கிளியரா? இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இதோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ இந்த கோனை மட்டும் நான் தனியாக போடுறேன் பாருங்கள். இந்த ரேடியஸ், இது ரேடியஸா, இது ஹைட்டா, இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. இப்போ நம்மளுக்கு ஹைட்டு தெரியும், ரேடியஸ் தெரியும், ஸ்லாண்ட் ஹைட் தெரியாது. இது கிட்டத்தட்ட பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கான். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன அப்ளை பண்ணுவோம்? ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு போடுவோம் இல்லையா? ஓகே, இப்போ ரூட் ஆஃப் என்ன ஸ்கொயர் வரப்போகுது? ரேடியஸ் என்ன வச்சுருக்கோம்? 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் எவ்வளோ? 24 ஸ்கொயர். ஸோ என்ன கிடைக்க போகுது? 49 ப்ளஸ் 24 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 576 வரும். ஓகே, நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். நான் ஒன்று கால்குலேட் பண்ணால் டைம் ஆகும், அதனால நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா என்ன வரப்போகுது? 625. 625 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 25னு கிடைக்குமா? 625 ரூட் எடுத்தால் 25னு கிடைக்குமா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதை வச்சு ஒரு ஹிண்ட், நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த துணியோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கோனோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த துணியை கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஷர்ட் தைக்கணும், இல்லை ஒரு சுடிதார் தைக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 1 மீட்டர் எடுத்தால் போதும், 2 மீட்டர் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி டைலர் சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் சைஸ்க்கு 1 மீட்டர் துணி எடுத்திங்கன்னா போதும், 2 மீட்டர் துணி எடுத்துகிட்டு வாங்க அதுமாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்களோட சைஸ்க்கு இவ்வளோ மீட்டர் தான் அப்படின்னு எப்படி தெரியுமோ, அதேமாதிரி இந்த கோனுக்கு இவ்வளோ தான் துணி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனும் ஈக்குவலாக இருக்குமா? சொல்கிறது புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா அவங்க எவ்வளோ துணி தேவையோ அதை வச்சு தான் அவங்க கோன் பண்ண போகிறாங்க இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன பார்ஃபார்ம்லா? லென்த் இன்ட்டு வித்து. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனுக்கு என்ன போடுவோம்? பையார் எல்னு போடுவோம் இல்லையா? பையார் எல் தானே போடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பையார் எல் இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஓகே, நம்ம இந்த பையார் எல்லை தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். பை ஆர் எல் என்ன? பைனா 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 7. அதில் எல் இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? எவ்வளோ? 25னு கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடுமா? 22 × 25 பண்ணால் 550 வரும் இல்லையா? ஸோ இப்போ பையார் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டபிள்யூ இந்த பக்கம் வந்துருமா? ஸோ 550, அதாவது இந்த எல் இந்த டபிள்யூ கீழே வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டபிள்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ? 4 மீட்டர், அதாவது வித் வந்து 4 மீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 550 டிவைடட் பை 4. இப்போ கேன்சல் பண்ணோன்னா இப்போ ஒரு 2 டேபிள் ஆடி கேன்சல் பண்ணால் 275 வரும். இப்போ இந்த 275/2 வந்து டிவைட் எடுத்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 137.5 மீட்டர் கிடைக்கும். இது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். அடுத்த எண்ணை காண்க. இது பார்த்து தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. 1 அடுத்து 2 வந்திருக்கு, அடுத்து 6 வந்திருக்கு. ஸோ இப்போ 1 1 2 is 2 6 பண்ணால் என்ன வரப்போகுது? 3 வரப்போகுது. 624ல் 4 டைம்ஸ் வரப்போகுது. அப்போ 1 2 3 அப்படியே ஆர்டராக வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், 1 2 is 2 வந்திருக்கு. அகைன் இந்த 2 என்ன இருக்குது? இந்த 2 வந்து இன்ட்டு 3 டைம்ஸ் 6ன்னு கிடச்சிருக்கு. இந்த 6 வந்து 6 × 4 24ன்னு கிடச்சிருக்கு. இந்த 24 × 5 போட்டு 120ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? அடுத்தது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 120 தான் என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டு 6 டைம்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ 6 டைம்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 720ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், இந்த 720 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் x is to y equal to 2 is to 1, then x square minus y square is to x square plus y square என்ன? ரொம்ப சிம்பிள்.
அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டாங்க, ஒய்யோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈஸ் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்ன 4 மைனஸ் 1 ஈஸ் டு 4 ப்ளஸ் 1 என்ன வரப்போகுது 3 ஈஸ் டு 5. ஆப்ஷன் டீல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆன்சர் 3:5 இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த சம் பாருங்க. குமரன் bought a raincoat and saved ₹25 with discount 20%. What was the original price of the raincoat? குமரன் 20% தள்ளுபடியின் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ₹25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இதேமாரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டினை வச்சே கண்டுபிடிப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, குமரன் வந்து 20% தள்ளுபடிக்கு ஒரு ரெயின்கோட் வாங்கியிருக்காரு. 20% என்னது டிஸ்கவுண்ட், தள்ளுபடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 20%ஓட மதிப்பு தான் எவ்வளோ, ₹25. அப்போ இந்த 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா அந்த பொருளோட முழு இது எவ்வளோவா இருக்க போது 100%. 100% விலையில் 20% டிஸ்கவுண்ட். அப்போ 20%க்கு ₹25, 100%க்கு என்ன விலை அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். இப்போ இந்த 20 இதை வந்து ரொம்ப சிம்பிளாக போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 100 100 டிவைடட் பை 20 போட்டோன்னா எவ்வளோ இருப்பது 5. இந்த 5 வச்சு 20 × 5 ஈக்குவல் டு 25 × 5 ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 100% வந்து எப்படி வரும், 20 × 5 பண்ணால் 100% கிடச்சிடுமா? அப்போ இந்த 25 × 5 போட்டோன்னா எவ்வளோ வரப்போகுது 125. 20 × 5 போட்டால் 100% விலை எவ்வளோன்னு தெரிஞ்சிட போகுது. அப்போ 20%க்கு ₹25. இந்த ரைட் ஹேண்ட் சைடும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ₹125 தான் 100% விலை. அப்போ 100% விலை தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் ஏல இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ஷன். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சு இல்லப்பா. 20%ஓட விலை ₹25. 20%த்தை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100% கிடைச்சிடும். அப்போ 25 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 100%ஓட விலையும் எவ்வளோன்னு கிடைச்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இந்த சம் பாருங்க. இஃப் A = 1 B = 2 C = 3 இதேமாதிரி Z முடிக்க 26 எழுதுறாங்க. தென் LCM of HCF is not equal to என கொண்டால் HCF இன் மீசிமா எதற்கு சமம் இல்லை? நல்லா கவனிச்சுக்கோங்க. LCM of HCF அப்படின்னா நம்ம இந்த HCF அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. H, C, F. அப்போ இது லாஜிக்கல் கொஸ்டின். தமிழ் மீடியத்தில் கிளியராக புரியும். HCF இன் மீசிமான்னு கொடுத்துறாங்க. ஏன்னா மீ இப்போ மான் கொடுக்கல. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் LCM of HCF அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட் எடுத்தது நம்ம என்ன எழுதணும்னா A = 1 B = 2 C = 3. ஃபஸ்ட் இதை ரைட் பண்ணிப்போம். இப்போ கவனிச்சிங்கன்னா ABCD Z முடிக்க நான் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு HCF இதோட எல்சிஎம் கேட்குறாங்க. ஹச்சுக்கு என்ன வேல்யூ, HCFக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஹச்சுக்கு என்ன வேல்யூ பாருங்கள் 8, சிக்கு எவ்வளோ 3, எஃப்க்கு எவ்வளோ 6. இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுக்கலாமா. ஸோ 4 times 3 times 3 times எகைன் 3 டேபிள் எடுக்கலாமா. 4 times 1 1. இப்போது 2 3s are 6 6 4s are 24. 24ங்கிறது நம்மளுக்கு எல்சிஎம்மாக இருக்குது. இப்போ இந்த 24 அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஆப்ஷன் ஏ பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ என்னப்பா 24. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 24. அப்போ இது ரெண்டு சமமாக இருக்கா, அப்போ அது ஆன்சர் கிடையாது. ஸோ ஏ வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி பார்ப்போம். ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட A + C + H இதானே. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ என்ன 3, ஹச்சோட வேல்யூ என்ன 8. ஸோ எவ்வளோ வருது 12 வருதா. ஸோ இதுவும் 24 ஈக்குவல் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். எதுக்கும் சியை செக் பண்ணி பார்ப்போமே. சி என்ன கொடுத்துருக்காங்க E + S. ஈயோட வேல்யூ என்ன 5, எஸ்ஸோட வேல்யூ என்ன 19. என்ன வரப்போகுது 24. இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து A × C × H, A × C × H. ஸோ இதுவும் 24 தான் வரும். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேயா, A + C + H அதுதான் ஆன்சர். புரியுதா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 of √5 of √5 and so on. அதாவது போய்கிட்டே இருக்குது. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இது மெத்தட் படி போகணுன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவரில் வந்து 2n - 1 டிவைடட் பை 2n. ஓகே, இந்த எக்ஸ் பவரில் இது வருது. ஓகே, இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுமாரி அன்சோ ஒன், அதாவது இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வந்தால் இந்த ஃபார்முலா கிடையாது. அன்சோ ஒன் அப்படின்னு கண்டினியூவாக போனால். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, சேமாக வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். n அப்படின்னா எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 டைம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ n 3. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் உள்ளது எல்லாம் கிடச்சிச்சா. ஸோ 5 பவரில் 2 பவர் 3 - 1 / 2 பவர் 3. இப்போ நான் இதை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி இங்கே போடுறேன். 2 பவர் 3னா என்ன அர்த்தம், 2 × 2 × 2 தானே அர்த்தம். ஸோ 2 2s are 4 4 2s are 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே என்ன வரப்போகுது 8 - 1 டிவைடட் பை 8ன்னு கிடைக்குமா இந்த பவரில் உள்ளதுக்கு. இப்போ நான் இதிலே போடுறேன் பாருங்கள். 8 - 1 / 8 அப்படின்னு அர்த்தம். 8 - 1 என்ன 7. ஸோ 7/8.
இது என்னவா கிடைக்கும் 5/7/8. இப்போ 8ல் வந்து 7 எத்தனை இருக்க போகுது, ஒரு 7 தான் இருக்க போகுது. திரும்ப நம்மளுக்கு டிவிஷன் மாதிரி போட்டனாலும் திரும்ப ஒரு 0.0 போட்டு கண்டினியூவாக போவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வேணாம். 8ல் எத்தனை 7 இருக்குது, ஒரு 7 இருக்குது. ஸோ இப்போ 5/1 இஸ் த ஆன்சர். புரியுதா? 8ல் எத்தனை 7 இருக்குது, ஒரு 7 இருக்குது. ஸோ 5/1 இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, சில கொஷனில் அதாவது சில ஆப்ஷனில் வந்து 5/7/8 கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸி. அப்படி கொடுக்கல அப்படின்னா இது மாதிரி சால்வ் பண்ணி போட்டிங்கனாலும் புரியும். இதே இந்த 8க்கு மேலே இங்கே நம்பர் போயிருந்துச்சுன்னா 5/2 வரும், இல்லை 3 வரும். அதுமாரி மாறும், சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் பி இன் ஹெமிஸ்பியர் ஹேவ்? ஒரு அரைக்கோணத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஹெமிஸ்பியர்னா என்ன? அரைக்கோணம்னா சர்க்கிளில் பாதி தானே ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போ இதில் எத்தனை வட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அந்த ஆரஞ்சை இப்படி ஆஃபாக கட் பண்ணுறேன். இப்படி ஆஃபாக கட் பண்ணது பார்த்தா ஆரஞ்சோட ஷேப் வந்து இப்படி ஆஃபாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு எப்படி இருக்கும்? ஆரஞ்சு வந்து இப்படி டாப் வியூவில் பார்க்குறோம். டாப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இந்த முழு ஆரஞ்சு ஆஃபாக 2ஆக கட் பண்ணும்போது இப்படி கிடைக்குமா? அந்த 2ஆக கட் பண்ணதோட பாதி தான் ஹெமிஸ்பியர் இல்லையா? இப்படி ஆஃபாக கட் பண்ணது தானே ஹெமிஸ்பியர்னு சொல்ல போகிறோம். அப்போ இதில் மொத்தம் பெரிய சர்க்கிள் எத்தனை கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ? 1 தான். இப்போ நான் கிளியராக இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி சிலிண்டர் இருக்குது, எத்தனை சர்க்கிள் இருக்குது, அதுவும் பெரிய சர்க்கிள் எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை திரும்ப நான் இப்படி கட் பண்ணால் எனக்கு இந்த சர்க்கிள் எப்படி சின்னதாக தான் கிடைக்கும். திரும்ப நான் கட் பண்ணால் இப்படி சின்னதாக தான் கிடைக்கும். இந்த இடம் மட்டும் தான் எனக்கு பெரிய சர்க்கிளாக கிடைக்கும் இல்லையா? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண ஆஃப் தான் எனக்கு பெரிய சர்க்கிளாக கிடைக்கும். அடுத்த 2 சின்ன சின்னதாக தான் கிடைக்கும். அவங்க கேட்டுக்கிறது கிரேட் சர்க்கிள் தான். ஹெமிஸ்பியரில் ஒரு கிரேட் சர்க்கிள். இப்போ சிலிண்டரில் எத்தனை கிரேட் சர்க்கிள் இருக்குது? இது 1, இது 1, 2 சர்க்கிள் இருக்கா? ஓகே, இப்போ கோனில் எத்தனை கிரேட் சர்க்கிள் இருக்குது? இது ஒரு கிரேட் சர்க்கிள் தான் இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர், ஹூஸ் பேஸ் ஏரியா இஸ் 500 மீட்டர் ஸ்கொயர். உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு கையிலே கொடுத்துட்டாங்க ஆன்சர். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு சிலிண்டரு, அதோட இந்த பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா இந்த இடத்துக்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? πr² h இல்லையா? இந்த πr² வச்சு அவங்க கொடுத்தே போட்டாங்க. எவ்வளோன்னு? 500ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஹைட் எவ்வளோ? 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேல்யூம் கிடச்சிடும் இல்லையா? ஸோ வேல்யூம் எவ்வளோ வரப்போகுது? 500 × 4. அவ்வளோதான். எவ்வளோ கிடைக்கும்? 2000 மீட்டர் கியூப் இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். கொடுத்துருக்குற 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ சிம்பிள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் 3x + 4y = 4x + 6y = 22:32 தென் xy என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல xy என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுலாம் இது மாதிரி ஓபின்னு எழுதி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எழுதி வச்சுப்பேன். ஆப்ஷன் மெத்தட் என்ன டக்குன்னு பார்த்ததும் அப்போ தான் புரியும். இதுக்கு நான் லாஜிக்காக போடலை, ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த x yக்கு ஆப்ஷனில் உள்ள வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா xy தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே அழகாக கிளியராக கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? இது ரைட் ஹேண்ட் சைடு. LHS RHS ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேல்யூவை ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனை எடுக்கிறேன். எக்ஸுக்கு 1ன்னு வச்சுக்கிறேன், ஒய்க்கு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த கொஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 1 + 4 × 2 = 4 × 1 + 6 × 2. இப்போ இது வந்து என்னவாக இருக்கணும்? 22 கிடைக்கணும், இது 32 கிடைக்கணும். கிடைச்சா நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் இல்லையா? 3 + 4 சரி சார் 4 2 8 4 + 6 2 12. ஓகே, இப்போ 4 2 8 போட்டோம்ல. இப்போ இது எவ்வளோ கிடைக்கும்? 11 = 4 + 12 16. இப்போ நீங்கள் கேட்கலாம் 11:16 இருக்குது, இங்கே 22:32 இருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 22/32 கேன்சல் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோமே. ரெண்டாவது வாய்ப்பாடில் அடித்தா 11 32 16 11:16 தானே அர்த்தம். இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிடச்சதுனால 1:2 தான் ஆன்சர். ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ மீதியெல்லாம் போட்டு பார்க்கணும்னு தேவையில்லை. வேணா ஒரு இது மட்டும் நீங்கள் வேணால் போட்டு பார்க்கறதுனா போட்டு பார்த்துக்கோங்க. சிம்பிள். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். The two numbers a and b are in the ratio m:n. Then the LCM of a and b is. அதாவது a and b என்னும் இரு எண்கள் m:n என்னும் விதத்தில் அமைந்துள்ளன எனில் a and b இன் மீப்போமா என்ன? ஒரு நம்பர் எதுவுமே கொடுக்காம ஒரு 2 லெட்டரை கொடுத்து இந்த லெட்டரோட LCM என்னன்னு கேட்டுருக்காங்க. அந்த LCM எதில் கொடுத்துருக்காங்க? லெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளாம் அசியூம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? m,n தானே நம்பரு, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். நம்பர் என்னது? நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே அசியூம் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச 2 நம்பர் என்ன? 1 2. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? LCM of ABன்னு கேட்டுக்காங்க. ஏபின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா? 1 2க்கு LCM எடுக்க முடியாது. ஒரு ஏபின்னு இன்னொரு ஒரு LCMக்கான ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 அடி மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச டேபிள் என்ன? 2ஆம் வாய்ப்பாடு. 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோன்னா கிடைக்கிறதே ஏபின்னு வச்சுப்போம். 1 × 2 என்ன? 2 2 × 2 4. இந்த 2க்கும் 4க்கும் LCM எடுத்திங்கன்னா என்ன வரப்போகுது? 4ன்னு கிடைக்கும். எடுத்து பாருங்கள், 4 தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு LCM of AB என்னது? 4. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன? லெட்டராக கொடுத்துருக்காங்க. அப்போ
லெட்டரில் என்ன பாருங்கள், எம்முங்கிறது 1, பிங்கிறது 4. அப்போ எம்மையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் தானே 4 கிடைக்கிது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரி, இந்த நம்பர் எடுத்தால் தான் வருமா அப்படின்னா, இப்போ திரும்ப நான் 1 2ன்னு வச்சுக்கிறேன். இதில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 1 3 3, 3 6. இதோட எல்சியம் என்ன கிடைக்க போகுது, 6ன்னு கிடைக்க போகுது. அப்போ இதை வந்து லெட்டரில் சொல்லுங்கள் அப்படின்னா, பி என்ன 6, எம் என்ன 1. ஸோ எம் இன்ட்டு பி என்னது 1 × 6. 1 × 6ங்கிறதும் எல்சிஎம் ஆஃப் 6ங்கிறதும் 1 தானே. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கிற எம்பி தான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? எந்த வேல்யூ எடுத்தாலும் இந்த எம்பியோட வேல்யூ தான் எல்சிஎம் வேல்யூவாக இருக்கும். ஓகே ஓகே. An intelligent man, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes he will have at the end? அதாவது ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழம் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழம் மீதம் இருக்கிறது? என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறான். அந்த ஒவ்வொரு மூட்டையிலும் 30 மாம்பழம் இருக்குது. அவன் ஒரு சுங்கச்சாவடி டோல்கேட்டை தாண்டும் போது அவன் ஒவ்வொரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும். ஓகே, அதேமாதிரி அவன் 30 டோல்கேட்டை தாண்டான். அப்போ மீதி அவன்கிட்ட எத்தனை இருக்கும்? இப்போ நம்ம சடனாக டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னு 30 டோல்கேட்டுக்கு அவன் ஒன்று கொடுத்துட்டே போனால் கடைசியில் அவன்கிட்ட 0 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அது ஆன்சர் கிடையாது. அவங்க கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க, ஒரு புத்திசாலி மனிதன், இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஹிண்ட். அப்போ அவன் புத்திசாலித்தனமாக அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு தானே அர்த்தம். அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம புத்திசாலித்தனமாக கண்டுபிடிப்போங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னது, 3 சாக்கு எடுத்துகிட்டு போகிறான். 3 சாக்கில் 30 மாம்பழம் இல்லையா. ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டான் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும், அதுதான் ரூல்ஸு. ஆனால் இந்த மூட்டையிலேருந்து தான் ஒரு மாம்பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் கிடையாது. ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும் நீங்கள், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட் எடுத்ததும் அவன் ஒரு 10 டோல்கேட்டை தாண்டான். 10 டோல்கேட்டை தாண்டான். 10 டோல்கேட்டை தாண்டறதுக்கு ஒரு டோல்கேட்டுக்கு எத்தனை மாம்பழம் கொடுக்கணும், 3 மாம்பழம் கொடுக்கணும். அப்போ அவன் 10 டோல்கேட்டை தாண்டும் போது எத்தனை மாம்பழம் கொடுத்துருப்பான், 30 மாம்பழம் கொடுத்துருப்பான். 10 டோல்கேட்டை தாண்டும் போது 30 மாம்பழம் கொடுத்துறான். அப்போ என்ன ஆயிடுது, அவன் ஒரே மூட்டையிலேருந்து 30 மாம்பழம் கொடுக்குறான். ஏன்னா ஒரே மூட்டையிலேருந்து ஒரு டோல்கேட்லேயும் 3 மாம்பழம் கொடுத்துட்டு போகிறான். ஏன்னா அப்போ 10 டோல்கேட்டை தாண்டதும் 30 மாம்பழம் கொடுத்துட்டான். அப்போ என்ன, ஒரு மூட்டை காலி ஆகிட்டு. மீதி அவன்கிட்ட எத்தனை மூட்டை இருக்குது, 2 மூட்டை இருக்குமா. இது எத்தனை மூட்டை இருக்கும், 2 மூட்டை இருக்கும். அப்போ அவன் அடுத்த டோல்கேட்டை தாண்டும் போது அவன் எத்தனை மாம்பழம் கொடுத்தா போதும், ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும். அப்போ அவன் 10, அதாவது ஒரு மூட்டை தான் முடிஞ்சிருச்சு, அவன் அடுத்து 2 மூட்டை தான் வச்சுக்க போகிறான். அப்போ 2 மூட்டைக்கு எத்தனை மாம்பழம் கொடுத்தா போதும், அவன் 2 மாம்பழம் கொடுத்தா போதும். ஓகே, அடுத்து ஒரு 10 டோல்கேட்டை தாண்டுறான் அப்படின்னு வச்சுக்கோம். எத்தனை மாம்பழம் கொடுக்குறான், 2 மாம்பழம் கொடுக்குறான். அப்போ 20 மேங்கோ கொடுத்துருப்பான் 10 டோல்கேட்டுக்கு. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டோல்கேட் சொல்லியிருக்காங்க, 30 டோல்கேட் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒரு மூட்டையில் எத்தனை மாம்பழம் இருக்குது, 30 மாம்பழம் இருக்குது. அப்போ இந்த மூட்டையில் பேலன்ஸ் ஒரு 10 மாம்பழம் இருக்குமா. ஏன்னா 20 மாம்பழம் கொடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு 10 மாம்பழம் இருக்கும். இப்போ அடுத்து ஒரு 5 டோல்கேட்டுக்கு கொடுப்பானா. இந்த 10 மாம்பழத்தை எப்போ கொடுப்பான், ஒரு 5 டோலுக்கு கொடுப்பான். 2 கொடுக்கணும்ல, 2 10 இல்லையா. ஸோ 5 டோல்கேட்டுக்கு இந்த 10 மாம்பழத்தை கொடுத்துடும். இந்த மொத்தம் எத்தனாவது டோல்கேட் வருது, 25 டோல்கேட். இதோட 25 டோல்கேட் வருது. இந்த 25 டோல்கேட்டோட அவன்கிட்ட 2 மூட்டை முடிஞ்சு போயிடுது. 25வது டோல்கேட்டில் 2 மூட்டை காலி. பேலன்ஸ் அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது, இப்போ ஒரு மூட்டை தான் இருக்குது. ஒரு மூட்டையிலேருந்து என்ன பண்ணணும், ஒரு மாம்பழம் கொடுத்தா போதும். அப்போ மொத்தம் எத்தனை நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டோல்கேட் 30. இது முடிக்க நம்மளுக்கு 25 டோல்கேட் முடிஞ்சிச்சு. அவன் மீதி எத்தனை டோல்கேட் கிராஸ் பண்ண போகிறான், 5 டோல்கேட் தான் கிராஸ் பண்ண போகிறான். 5 டோல்கேட்டுக்கு 5 மாம்பழம் கொடுத்தா போதுமா. ஒரு மூட்டை தானே வச்சுருக்கான், 5 மாம்பழம் கொடுக்குறான். 5 டோல்கேட்டுக்கு 5 மாம்பழம் கொடுக்குறான். அப்போ ஒரு மூட்டைக்கு எத்தனை, 30 மாம்பழம். அதில் 5 மாம்பழம் போயிட்டுனா பேலன்ஸ் எவ்வளோ, 25 மாம்பழம் அவன்கிட்ட பேலன்ஸ் இருக்கும். கிளியராக புரியுதா? புரியலன்னா வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஆன்சர் 25 இஸ் த ஆன்சர். அவன் ஃபஸ்ட்டு 10 டோல்கேட்டில் 30 மாம்பழம் 3 ஒரே மூட்டையிலேருந்து 3 மாம்பழம் கொடுத்து 30 மாம்பழம் கொடுத்துறான். அதுக்கப்புறம் 2 மூட்டையை கொண்டு போகிறதுனால 2 மாம்பழமாக கொடுக்கான். மொத்தம் 15 டோல்கேட்டில் 2 மாம்பழமாக கொடுத்து 30 மாம்பழத்தை தீத்துட்டான். அடுத்து அவன் ஒரு மூட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். பேலன்ஸ் இருக்கிற 5 டோல்கேட்டுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்துட்டு மொத்தம் பேலன்ஸ் அவன்கிட்ட 25 மாம்பழம் இருக்குது. ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னு சொல்லி 5 மாம்பழம் கொடுக்குறான். ஓகேயா, புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Find the length of the longest pole that can be placed in a room. 24 meter long, 18 meter broad, 16 meter high. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? அது ஒரு ரூம் சொல்லிட்டாங்க. 24 மீட்ரு லென்த் இருக்குது. ஒரு ரூமில் 24 மீட்டர் லென்த்து, ப்ராடு, ஹைட்டு. இப்போ நம்ம அந்த ரூமில் ஒரு எவ்வளோ நீட்டு கம்பி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கம்பியை உள்ளே வைக்கணும்னா அகலத்தில் வைக்க மாட்டோம், ஹைட்டில் வச்சாலும் கொஞ்சம் இடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸாக வைக்க தான் ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா என்ன, அந்த ரூம்குள்ளே இப்படி கிராஸாக அந்த கம்பியை விட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். அந்த ரூமோட முனையிலேருந்து வாசல் முடிக்கு கிராஸாக விடலாம் தானே நினைப்போம். ஸோ அதுதான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், டயக்னல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ டயக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லா, சிம்பிளாக சொல்லணும்னா L² B² + H². இந்த 3தோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 24² + 18² + 16² பண்ணோன்னா என்ன கிடைக்க போகுது, 25² பண்ணால்
576 ப்ளஸ் 324 ப்ளஸ் 256. ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 1156. இந்த 1156க்கு ரூட் எடுத்தோம்னா 34 மீட்டர். ஆப்ஷன் சி இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் சி 34 மீட்டருங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான்.